சோ இதெல்லாம் ஒரு வகையான ஒரு சுணக்கத்தை கொடுத்திருக்கு. சோ இன்னைக்கு சின்னவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்துட்டாருன்னா 4ஆம் தேதி ரிசல்ட். சோ அத பொறுத்து எல்லாமே வந்து நடக்கும். பட் ஏதோ ஒரு கலக்கம் திமுக கிட்ட இருக்கு. நல்லாவே இருக்கு. ஒரு இதுவா இல்ல. அந்த எலக்ஷனுக்கு முன்னாடி 200 200 இன்னமும் 200 அது அந்த குரூப் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. அந்த குரூப் இன்னும் மனம் தளராம அழுதுகிட்டே திருப்பி அதே 200 தான் சொல்றாங்க. மனம் தளரவே இல்லங்க. விக்ரமாதித்யன் ஒருபோதும் மனம் தளர சரி விடு. என்ன 200 சாரி 201 இருக்கட்டும். 200ன்னு சொன்னா தான் கோவம் வரும். 201 தானே. நம்ம 200ன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருதுன்றது. 201 ஏடிஎம் கார இல்லங்க 200 201 அப்படின்றதுனால வந்து தெளிவா இருக்காங்க. நீ பத்திரிக்கையாளர் தானே? எனக்கு வந்து இல்ல பத்திரிக்கையாளரோ என்னவோ இருக்குன்னு போட்டோம். எனக்கு என்னன்னா 2021லயே 10 வருஷம் ஆட்சியில இல்லாம திமுக ஆட்சிக்கு வரும்போதே 130 பிளஸ் தான் ஜெயிக்கிறாங்க. அவங்களே மெஜாரிட்டி அவங்களே அவ்வளவுதான் ஜெயிக்கிறாங்க. அப்பவே அதிமுக 65 ஜெயிக்குது. இப்போ புது பிளேயர் ஒருத்தர் வந்திருக்காரு. இவங்க கணக்குப்படியே திமுக உடைய ஓட்ட 2 பேரும் பிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். கண்டிப்பா அந்த 130 கிடையாது. அது தெரிஞ்சிருச்சு. பிரிச்சா கூட எப்படி 201 வரும்? இங்க எல்லாரும் தனித்து 40 30 30 பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி 200 பிளஸ் வரும்? ஒரு கூட்டணி கட்சி வரும்? உண்மையாவே நமக்கு தெரியாதுல்ல. இவ்வளோ அதாவது ரெகுலரா எடுக்கிற கருத்து கணிப்புகள் எடுக்கிற இல்ல அரசியல பாக்குறவங்க சொல்ல முடியல. இது என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு ஓட்டு யார்கிட்ட இருந்து போயிருக்கு? வன்னியர்ட்ட இருந்து போதுன்றாங்க, சிறுபான்மையிட்ட இருந்து போதுன்றாங்க, தலித்துக்கு இருந்து போதுன்றாங்க, பாமக கிட்ட இருந்து போயிடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் போயிடுச்சு, நாம் தமிழர் அழிச்சிட்டாங்க, திமுக கிட்ட இருந்து வந்துருச்சு. அப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியாதப்போ நம்ம போய் எதுவுமே கருத்தே சொல்ல முடியாது. இந்த 201 சொல்றவங்க அவங்களுடைய கடமை உணர்ச்சியை காட்டுறாங்க. ஆகுதுங்க நீங்க இவ்வளவு மோசமான நிலைமையில நீங்க இருந்தா கூட நாங்க உங்களை 201 வந்து தூக்கி தான் பிடிக்கிறோம். அப்ப பாத்துங்க நீங்க எங்களுடைய விசுவாசத்தை என்னன்றதை பாத்துக்கங்கன்னு அவங்க காட்டுறாங்க.